ஏன்னா கரகாட்டத்துல எவ்வளவு பணம் வந்துட போகுது. யூடியூப் சேனல் ஆரம்பிச்சனால கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 3 லட்சம் பின் தொடர்பாளர்கள் இருந்துகிட்டு இருக்காங்க. அதுல சம்பாரிச்ச காசா தான்டா இருக்கும் இது. பாரு இந்த பொண்ணு இப்பதான் ஆரம்பிச்சது 3 லட்சம் வந்துட்டாங்க, 1 கோடி ரூபாய் வீடு வாங்கிட்டாங்க அப்படின்லாம் பார்க்கும் பொழுது, அப்படியா அப்ப நம்மளும் பல வருஷமா இருக்கு லைக் நம்மளுக்கு தோணும்ல. நான் வந்து 2021ல யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். 5 வருஷத்துல 3 லட்சம் ஃபாலோவர்ஸ் தான் வந்திருக்காங்க. இது இவங்களுக்கு தெரியாது. டக்குன்னு பார்க்கும்போது 3 லட்சம், இங்கிட்ட இன்ஸ்டால பார்க்கும்போது 7.5 லட்சம், இங்கிட்ட பார்க்கும்போது வீடு, இங்கிட்ட பார்க்கும்போது கார், இங்கிட்ட பார்க்கும்போது கடை, அப்படி டக்குன்னு உங்க கண்ணுக்கு தெரிஞ்சிருது. 5 வருஷம் ஆச்சு நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி. வீடு வாங்குறதுக்கு நான் எத்தனை வருஷ காலமாக்குவேன். எனக்கு இப்ப 32 வயசு ஆயிடுச்சு. நான் 32 வருஷ கனவு வீடு, அது உங்களுக்கு தெரியாது. கார்லாம் லோன்ல தான் இருக்கு, வீடு எல்லாமே லோன்ல தான் இருக்கு. நான் கட்டுனா தான் இது எனக்கு சொந்தம். அது கட்டலைன்னா என்னை வெளியே அனுப்பி கதவை பூட்டிடுவாங்க. அது வந்து யாருக்கும் தெரியாது. அதான் நம்ம இவ்வளவு லோன்ல இருக்கோம், ஆனா அவங்க நோகாம மெசேஜ் எழுதி கமெண்ட் பண்ணும்போது எழுதுற இந்த நேரத்துல வேற ஏதாவது வேலை இருக்கான்னு பாத்துறீங்கன்னா நீங்க இன்னும் 2 வீடு வாங்கி. ஓகேவா, சரி. இப்ப ஹால்ல நம்ம ரிவீல் பண்ணிட்டோம். வேற என்ன ஹால்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? வேற என்ன விஷயங்கள் ஸ்பெஷலா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? கபோர்ட் விடுங்க, இதுல இருந்து ரொம்ப பிடிச்சி இதை பார்த்துதான் செலக்ட் பண்ணி டிக் பண்ணிட்டீங்க. வேற என்ன விஷயங்கள் சோஃபால இருந்து வேற என்ன இன்னும் நாங்க என்ன எதிர்பார்க்க போறோம், இன்னும் என்னெல்லாம் பண்ணலாம்னு காத்துக்கிட்டு இருக்கீங்க? இப்போ இந்த பெயிண்ட் கலர், எனக்கு இந்த கலர் பிடிக்கல. ஓகே, சோ அதனால பிடிக்கலையா? ஆமா ஆமா. சோ அதனால இந்த பக்கம் வால் ஸ்டிக்கர்ஸ் அந்த மாதிரி. இல்ல, எனக்கு இந்த ஒரு மீம் ஒன்று ஞாபகம் வருது. இந்த கடவுள் அரையன் 305 கடவுள்னு ஒரு படம் வந்திருக்கு, பாத்துறீங்களா? சந்தானம் நடிச்சிருப்பாரு. அதுல ஒருத்தர் வருவான், அண்ணே வேலை கிடைச்சிருச்சுன்னு ஒரு ஸ்வீட் கொடுப்பான். அடுத்த நாள் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து என்ன நான் கார் வாங்கிட்டேன், அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு நாள் கால் பண்ணி அண்ணா கார் வாங்கிட்டேன், ஓகேமா சூப்பர் வாழ்த்துக்கள். அண்ணா வீடு வாங்கிட்டேன், வீடு வாங்கிடலாம் வாழ்த்துக்கள்மா. ஆனா அடுத்து கடை ஓபன் பண்ண போறேன், அதுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி. இப்ப நீங்க சொல்றது பாருங்களேன், வீடு வாங்கினேன் கார் வாங்கினதுக்கும் வீடு வாங்கினதுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் சொல்லுங்க. அது பெரிய கேப் இருக்கு. அதுதான் சொல்றேன், அதுக்கு உழைப்புன்னு ஒண்ணு இருக்கு. மத்தவங்க மாதிரி நம்ம அது பெரிய சின்னதா கடந்து போக முடியாது. ஏன்னா அந்த உழைப்பு நம்மளுக்கு ஒன்று இருக்கு.